இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பையன் கிட்ட எந்த குறையும் இல்லை. இவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். எதுக்காக டிவோர்ஸ் ஆச்சு? ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகவே இல்ல. அவங்களுக்குள்ள ஒத்துமை, அண்டர்ஸ்டாண்டிங், கம்பேட்டபிலிட்டி இல்ல. அதனால சண்டை போட்டுக்காம மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. நான் அவனை மீட் பண்ணணும். அப்போ என் மேல நம்பிக்கை இல்ல? இருக்கே, ஆனா என் மனசுக்கும் திருப்தியா இருக்கணும். அந்த வரனுக்கு நான் சரின்னு சொன்ன பிறகுமா? நீ சரின்னு சொன்னாலும், ரிஷியே சரின்னு சொன்னாலும், அவளை ஏன் லக்ஷ்மியே இதுக்கு சரின்னு சொன்னாலும் நான் அந்த பையனை பார்த்து ஆகணும். அவனை எனக்கும் பிடிக்கணும். என் மனசுக்கு சரின்னா தான் அந்த பையனை லக்ஷ்மிக்கு நான் கட்டி கொடுப்பேன். பார்த்து மெதுவா. சரி, அது இருக்கட்டும். என்ன நீங்க நடு ரோட்ல நிக்கிறீங்க? நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க ஆட்டோல போயிட்டு இருந்தோம். ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. அரை மணி நேரமா அங்கதான் நின்னுட்டு இருந்தோம். நல்ல வேலையா உங்க கார் வந்தது. சரி, அதெல்லாம் விடுங்க ஆண்டி. நீங்களே பாத்தீங்கல்ல, எங்க தப்புச்சா? இவளே தான் அனுபவிக்கிறா. அண்ட் வேண்டான்னு சொல்லியும் கல்யாணத்துக்கு போயிருக்கா. யார் மேல இல்லனாலும் அவ மேல நம்பிக்கை இருக்கணும்ல. நான் ஒன்னு சொல்லவா? அவ மட்டும் சரின்னு சொன்னா அவளை தேடி 1000 பசங்க வந்து நிப்பாங்க. ஆனா யார் இவளுக்கு புரிய வைப்பாங்க? சோனல் இதே மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தா ரிஷி இவளை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான். ஐ நோ, நான் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ரிஷி கொஞ்சம் மெதுவா தான் ஓட்ட. சாரி, அது ஆக்சுவலி பல்ல இருந்தது. நான் அதை கவனிக்கல. சாரி. அது உங்களுக்கு ஒன்னும் ஆகலல? ப்ளீஸ் நீங்க ஜாக்கிரதையா உட்காருங்க. இப்ப நான் மாட்டே இருந்தா ரிஷி என்ன இங்கேயே கொன்னு இருப்பான். நான் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன், அதுவும் இந்த பட்டிக்காடு லக்ஷ்மிக்காக. நல்ல வேலை மேடம் மாட்டிக்கல. இல்லனா இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்களே, அதுவும் கொடுக்காம போயிருப்பாங்க. ரிஷி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதாவது நாம வேற ஒருத்தரோட கல்யாணத்துக்கு போறோம். அங்க என்னோட கல்யாணத்தை பத்தி பேச போறோம். எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு லக்ஷ்மி. இந்த தடவை மாமி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஷாலு, இந்த கல்யாணத்தை நான் தடுத்துருவேன்னு ஷாலு என்ன முழுசா நம்பிக்கிட்டு இருக்கா. ரிஷி ப்ரோக்கும் லக்ஷ்மி அண்ணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். என்னால எதுவும் பண்ண முடியலையே. I'm bloody helpless. நான் எதுவுமே பண்ணல. I just bloody hit myself and hate myself. நான் என்னையே வெறுக்கிறேன். நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்லனா இவங்க பங்களாக்கு போய் தனியா. இல்ல வேண்டாம். நாம பேசாம கல்யாணத்துக்கே போயிடலாம். இதெல்லாம் நிச்சயமா நல்லா இருக்காது. அப்புறம் அவனும் அங்க இங்கன்னு அலைவா. வீட்டு கல்யாணத்தை விட்டு எதுக்காக வரணும்? அது நல்லா இருக்காது. நம்ம பேசாம கல்யாணத்துக்கே போயிடலாம். ஓகே. நம்மளோட சௌகரியத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. டிபிக்கல் லக்ஷ்மி. எப்பவும் அவளை பத்தி யோசிக்காம மத்தவங்களுடைய லைஃபை பத்தி மட்டுமே யோசிக்கிறவன். வெரி குட், லெட்ஸ் கோ.
போதும் அண்ணா, இங்கே நிறுத்திடுங்க. ஒரு நிமிஷம், இங்க இருந்து எப்படி போவீங்க? இங்க வீடும் இல்ல, ஹாஸ்பிட்டலும் கிடையாது. அந்த ஆப்போசிட்ல தான் போகணும். அங்க ஒரு ஹவுசிங் போர்டு இருக்கு. தேங்க்யூ. வெல்கம். பார்த்து மெதுவா போங்க. சரி. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க பேங்க்வெட்ல எங்க கல்யாணம் நடக்குது? குட் ஈவினிங் ரிஷி சார். மேடம் வந்திருக்காங்களா? ஹலோ மேம், வெல்கம். ரவி 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 நீ நீ இங்க எப்படி? சார், இந்த வேலையை வாங்கி கொடுத்ததே நீங்க தான், மறந்துட்டீங்களா? ரைட், எங்க மேனேஜ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு கேட்டாங்க, சோ நான் உன்ன அனுப்புனேன். ஓ நைஸ், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம்ல. எப்படி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பெட்டர் ஆயிடுச்சா? சார், உங்ககிட்ட ட்ரெயின் ஆயிருக்கேன். வந்ததும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். முதல்ல கொஞ்சம் நேரமாச்சு, இப்போ ஆல் ஓகே. ஓகே, குட், நைஸ். தேங்க்ஸ் சார். நீங்க என்ன ரெஃபர் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என் அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகும். அவங்கள வேற நான் கவனிச்சாகணும். என் வீடும் இங்க பக்கத்துல தான் இருக்கு. அவங்கள பாத்துக்கிறதுக்கு இப்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நானும் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன். நீங்களும் இந்த ஓனர் கிட்ட பேசி எனக்கு இங்கேயே வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ சோ மச் சார். அட தேங்க்யூலாம் எதுவும் தேவையில்ல, ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாத. அம்மா எப்படி இருக்காங்க? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இப்போ நல்லா இருக்காங்க சார். ஓகே, நைஸ். உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார். அம்மா, கல்யாணம் எங்க நடக்குது? சார் வாங்க சார், நான் கூட்டிட்டு போறேன். வாங்க மேடம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பாக்குறேன். வாங்க வாங்க. அட ரிஷி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? லக்ஷ்மிக்கு மாப்பிள்ளை தேட இருந்தல்ல, எங்க கல்யாணத்துல உன் எக்ஸ் ஒய்ஃபோட வந்திருக்க. இங்க வா. நீங்க என்ன பண்ற? நான் இங்க லட்சுமிக்காக பையனை பார்க்க தான் வந்திருக்கேன். மறுபடியும் சந்தேகப்படுறியா? நீங்கள ஃபாலோ பண்ணிட்டே வரியா? உன்னை நான் எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? எனக்கு என்ன பைத்தியமா? நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் என்ன இன்வைட் பண்ணிருக்கா. இன்ஃபேக்ட் நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போகலாம்னு சொல்ல இருந்தேன். லக்ஷ்மிக்கு மாப்பிள்ளை தேட போறேன்னு நீ சொன்ன, அதனால நான் எதுவும் சொல்லல. நீங்க வர விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா 3 பேரும் ஒன்னா வந்திருக்கலாம்ல. நான் எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ணணும்? தேங்க்யூ. இப்ப நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இல்லைன்னா ரிஷிக்கு சந்தேகம் வந்துடும். கொஞ்சம் நடிச்சிடுறேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சவங்களோட கல்யாணம் நடக்குதுன்னு நம்புவான். நானும் இன்வைட்டட்னு நம்புவான். ரிஷி, நீ ஏதோ உன் வேலையா வந்தல்ல, நீ அந்த வேலையை கவனி. நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். ஓகே, I'll see you.